என்பதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். நம்ம சேனல்ல நம்ம எவ்வளவு வெற்றி கதைகளை பார்த்திருப்போம். ஆனா எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒரு வெற்றி கதை அப்படின்னா அது ஜாக்மா அவர்களுடைய வெற்றி கதை தாங்க. ஏன்னா சின்ன வயசுல இவர் அவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருக்கிறாரு. காலேஜ் முடிச்சுட்டு வேலை கிடைக்காம தெருவா அலைஞ்சிருக்கிறாரு. ஒரு தடவை ஒரு KFC கடையில வேலைக்காக போயிருக்கிறாரு. இவரோட இன்டர்வியூல 24 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதுல 23 பேருக்கு வேலை கிடைச்சிருச்சு. இவர் ஒருத்தருக்கு மட்டும் வேலை கிடைக்கலைங்க. இந்த மாதிரி வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாரு. அப்புறம் ஒரு காலேஜ்ல இங்கிலீஷ் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அங்கிருந்து எப்படி சீனாவோட நம்பர் 1 பணக்காரனா மாறினாரு அப்படின்றதான் இவரோட மொத்த கதையும். இது ஒரு எபிசோடா நம்ம பார்க்க போறோம். வெப் சீரிஸ் மாதிரி 8 எபிசோடு வரும். இதுல இன்னைக்கு நம்ம முதல் எபிசோட பார்க்கலாம். ஜாக்மா சக்சஸ் ஸ்டோரி எபிசோட் நம்பர் 1. 10 செப்டம்பர் 1964 ஆண்டு சைனாவில் உள்ள ஹாங்சவ் அப்படின்ற நகரத்தில் பிறந்தவர் தான் நம்ம கதையோட ஹீரோ ஜாக்மா. இந்த ஹாங்சவ் அப்படிங்கிறது ஒரு நல்ல சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லலாம். சைனாவில் இருக்கக்கூடிய 4வது மிகப்பெரிய நகரம். அது மட்டும் இல்ல, ஒரு பாரம்பரியமான நகரம். இந்த நகரத்துல தான் வெஸ்ட் லேக் மேற்கு ஏரி அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற ஏரி இருக்கு. கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த ஏரி இருக்கிறதா சொல்லப்படுது. அவ்வளவு பழமையான ஏரி. கிட்டத்தட்ட 86,000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி. இந்த ஏரிக்குள்ள மிகப்பெரிய புத்த கோவில் ஒன்று இருக்கு. ஏகப்பட்ட புத்த விகாரங்கள் இருக்கு. இந்த ஏரி அப்படியே பூங்காக்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் அந்த ஏரி சூப்பரான ஏரி அப்படின்றனால இந்த ஏரியை யுனெஸ்கோ அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த ஏரியையும் இங்குள்ள புத்த கோவில்களையும் பார்க்க சீனா முழுவதும் இருந்து டூரிஸ்டுகள் அதிக அளவில் வந்த வண்ணம் இருப்பாங்க. அந்த மாதிரி டூரிஸ்டுகளை போட்டோ எடுக்கக்கூடிய ஒரு போட்டோகிராஃபர் வேலை பார்த்தவர் தான் ஜாக்மாவினுடைய அப்பா மா லைஃபா. ஜாக்மாவோட அம்மா கியூ வெங்காய் இங்க வந்துட்டு ஒரு ஃபேக்டரியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஜாக்மாவோட அப்பா தன் நகரத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை போட்டோ எடுக்கக்கூடிய ஒரு போட்டோகிராஃபரா இருந்தனால அவருக்கு நிலையான வருமானம் இருக்காது. அப்பப்போ வருமானம் வரும், அப்பப்போ வருமானமே வராது. அதனால ரொம்ப ஏழ்மையான குடும்பமா தான் அவங்க குடும்பம் இருந்தது. ஜாக்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தே கராத்தே, குங்ஃபு போன்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஆர்வம் இருந்தது. சைனால பிறந்த ஒரு குழந்தைக்கு இது போன்ற தற்காப்பு கலைகள்ல ஆர்வம் இல்லாமல் இருந்தாதான் அது ஆச்சரியமா இருக்கும். இது என்ன பெரிய ஆச்சரியம் அப்படிங்கிறீங்களா? ஆனா இவருக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே தற்காப்பு கலைகள்ல நிறைய ஆர்வம் இருந்தது. அதை முறையா கத்துக்கவும் செஞ்சாரு. இதை தொடர்ந்து ஜாக்மா ஸ்கூல் போக ஆரம்பிச்சாரு. ஜாக்மாவுக்கு சீன மொழி நல்லா வரும், இங்கிலீஷ் கூட நல்லா வரும். ஆனா மேக்ஸ் ரொம்ப கஷ்டம். கணக்கு பாடத்துல பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார். மற்ற பாடங்கள்ல நல்ல மதிப்பெண் எடுத்தா கூட மேக்ஸ்ல எப்படியோ தட்டி தடவி தான் பார்டர்ல பாஸ் ஆயிட்டு இருந்தாராம் ஜாக்மா. ஆனா இந்த மாதிரி மேக்ஸ் பிடிக்காதனால என்னவோ மேக்ஸ் போட்டு பார்க்கறதுக்கு பதிலா இங்கிலீஷ் படிக்கலாம் அப்படின்னு அப்பப்போ இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சாரு. அது அவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. அது மட்டும் இல்லாம 1970 அந்த காலகட்டத்துல சைனால நிறைய இங்கிலீஷ் ரேடியோ ஸ்டேஷன் இருந்தது. அதுல ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. அதனால அந்த ரேடியோக்களை கேட்க ஆரம்பிச்சாரு. அதை தொடர்ந்து கேட்க அவருக்கு இங்கிலீஷ் கொஞ்சமா நல்லா புரிய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம சின்ன குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி சிம்பிளான ஸ்டோரிஸ் வந்துட்டு அந்த ரேடியோல சொல்லுவாங்களாம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி காக்கா வடை சுட்ட கதை, முயல் ஆமை கதை, இன்னும் பாரம்பரியமான சில சீன கதைகள் வந்து அவங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த கதைகள்ல 1-2 கதை அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கதையா இருக்கனால அவங்க சொல்ற இங்கிலீஷ் வார்த்தைகள் நல்லா புரியும். அடுத்து அவருக்கு தெரியாத கதையா இருந்தாலும் அவங்க சிம்பிள் இங்கிலீஷ்ல சொல்றனால அந்த இங்கிலீஷ் அவருக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சது. அதையெல்லாம் கேட்க ஜாக்மா அவர்களுக்கு சூப்பரா இங்கிலீஷ் புரிய ஆரம்பிச்சது. இங்கிலீஷ் மேல ஒரு ஆர்வம் வந்தது. இதே காலகட்டத்தில் தான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லலாம். அதாவது 1950 காலகட்டத்தில இருந்து அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் உடன்படிக்கை சரியில்லை. அமெரிக்கா பெரும்பாலும் தைவானை நம்பிதான் இருந்தது. இன்னைக்கு இருக்க மாதிரி அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நிறைய ஒப்பந்தங்கள் இல்லை. இன்னைக்கு அமெரிக்கா சம்பந்தப்பட்ட நிறைய தொழிற்சாலைகள் சைனாவில் இருக்கு. ஆனால் 1950 இருந்து 1970 வரைக்கும் அமெரிக்க கம்பெனிகளுக்கு ஆதரவான ஒரு தொழிற்சாலை கூட சைனாவில் இல்லை. அப்பதான் சைனாவினுடைய ஆட்சியாளர் மா சேதுங் யோசிக்கிறாரு, நம்ம நாடு தொழிற்சாலைகளை நம்பிதான் இருக்கு. நம்ம அமெரிக்காவை பகைச்சுக்கிட்டா முன்னேற முடியாது. அமெரிக்க நிறுவனங்களுடைய தொழிற்சாலைகள் இங்க இருந்தாதான் நம்ம நாடு முன்னேறும் அப்படின்னு யோசிக்கிறாரு மா சேதுங். அதனால அமெரிக்காவோட நட்பா இருக்கணும்னு முடிவு பண்ணாரு. அமெரிக்காவினுடைய அப்போதைய அதிபராக இருந்த ரிச்சர்ட் நிக்சன் அவர்களை சைனாவுக்கு வாங்க அப்படின்னு அன்போட கூப்பிட்டாரு மா சேதுங். அது வரைக்கும் எந்த ஒரு அமெரிக்க அதிபரும் சைனாவுக்கு வந்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு அமெரிக்க அதிபர் சைனாவுக்கு வந்தார் அப்படின்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையே நிறைய வியாபாரம் நடக்கும் அப்படின்னு அவர் நினைச்சார். அமெரிக்காவுக்கும் அது சரின்னு பட்டுச்சு. ஏன்னா நம்ம நாட்டில் பொருட்களை உற்பத்தி பண்றதை விட சைனாவில் உற்பத்தி பண்ணா இன்னும் கம்மியான செலவிலேயே பொருட்களை தயாரிக்கலாம். அமெரிக்காவுக்கு நல்ல லாபம், இன்னும் கொஞ்சம் வியாபாரம் பெருகும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால சைன அதிபர் மா சேதுங் அழைப்பை ஏற்று அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சனும் சைனா வந்தாரு. இந்த மாதிரி அமெரிக்க வரலாற்றிலேயே
முதல்ல சைனாவுக்கு வந்த ஒரு அமெரிக்க அதிபர் நிக்சன் தான். அதுவரை சைனா அப்படின்ற ஒரு தேசம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு உலகம் ரொம்பவே வளர்ந்துருச்சு. ஆனா இன்னைக்குமே சைனாவுக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க விஷயம் எல்லாமே கமுக்கமாவே இருக்கும். அப்படி இருக்கும்போது அமெரிக்க அதிபர் நிக்சன் சைனாவுக்குள்ள நுழைந்தார். வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய ஒரு முக்கியமான வாரம் அது. 1972 பிப்ரவரி 21 முதல் 28ஆம் தேதி வரைக்கும் சைனால தங்கியிருந்தாரு அமெரிக்க அதிபர் நிக்சன். அவரு 3 சிட்டிகளை விசிட் பண்ணாராம். ஒன்னு பீஜிங், இன்னொன்னு ஷாங்காய், இன்னொன்னு நம்ம கதையோட ஹீரோ ஜாக்மா பிறந்த நகரமான ஹாங்ஷவ். இந்த மாதிரி அமெரிக்க அதிபர் சைனாவுக்கு போயிட்டு வந்த பிறகு நிறைய அமெரிக்க மக்கள், ஆஸ்திரேலிய மக்கள், யூரோப் மக்களும் சைனாவுக்கு போறதுக்கு ஆசைப்பட்டாங்க. சைனால என்னதான் இருக்கு, ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான நாடு அப்படின்னு சொல்றாங்களே. இந்த நாட்டு மக்கள், கலாச்சாரம், இங்க இருக்கக்கூடிய பாரம்பரியமான இடங்கள் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய மக்கள் ஆசைப்பட்டாங்க. நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சைனாவுக்கு வர முடிவெடுத்தாங்க. அப்படி அவங்க சைனாவுக்கு போகணும்னு நினைச்ச போது நிறைய பேர் வந்து இறங்கிய இடம் ஜாக்மாவோட சிட்டியான ஹாங்ஷவ். ஹாங்ஷவ் நகரம் தான் ரொம்ப ரொம்ப பழமையான நகரம், பாரம்பரியமான நகரம். இங்க இருக்கக்கூடிய அந்த மேற்கேரி உலக புகழ் பெற்றது, யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட சில புத்த கோவில்கள் அங்கே இருக்கு. அப்படிங்கிறனால நிறைய பேர் இந்த இடத்துக்கு சுற்றி பார்க்க வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம ஜாக்மாவுக்கு ஒரு 9-10 வயசு தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஜாக்மாவுக்கு இங்கிலீஷில் ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஜாக்மா அவர்கள் நிறைய இங்கிலீஷ் ரேடியோ சேனல்லாம் கேட்பாரு. அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு அவருக்கு ஆசை இருந்தது. ஆனால் அவருக்கு இங்கிலீஷில் பேசுறதுக்கு அப்போ வாய்ப்பு கிடைக்கல. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் போகணும்னு அப்படின்னா கூட அதற்கு பணம் கட்டணும். அந்த அளவுக்கு பணம் கட்டுறதுக்கு அப்பா கிட்ட வசதி கிடையாது. அப்போது நாம் எப்படி நம்மளோட ஆங்கில திறமைகளை வளர்த்துக்கலாம், எப்படி நம்ம வந்து நல்லா இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு ஜாக்மா. அப்பதான் நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நம்ம நகரத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறத ஜாக்மா பார்க்குறாரு. இந்த இடத்துல தான் அவருக்கு ஒரு வித்தியாசமான ஐடியா தோணுது. இந்த மாதிரி நிறைய வெளிநாட்டு பயணிகள் கிட்ட நம்ம இங்கிலீஷ்ல பேசி இங்கிலீஷ் கத்துக்கிட்டா எப்படி இருக்கும், நம்ம வந்து இவங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் கைடா ஹெல்ப் பண்ணுவோம், அவங்களுக்கு நம்ம ஊர்ல உள்ள இடங்களை சுற்றி காண்பிப்போம். அதே நேரத்தில் அவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசுவதன் மூலமா நம்மளுடைய ஆங்கிலம் பேசக்கூடிய திறன் மேம்படும் அப்படின்னு யோசிக்கிறாரு ஜாக்மா. இவங்க அப்பா இந்த மாதிரி டூரிஸ்ட்டுக்கெலாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபராக தானே இருந்தார். அதனால் அப்பாட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு டூரிஸ்ட் கைடாக இருக்க போகிறேன், இங்கிலீஷ்காரங்களுக்கு மட்டும்தான், அவங்க கிட்ட இங்கிலீஷில் பேசி என்னோட இங்கிலீஷில் பேசக்கூடிய பேச்சு திறனை நான் வளர்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஜாக்மா. ஜாக்மாவுக்கு அப்போ ஒரு 10 வயசு தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஜாக்மா குங்ஃபு, கராத்தே இந்த மாதிரி சண்டையில் ஆர்வமாக இருந்தார். இப்போ ஏதோ இங்கிலீஷில் ஆர்வமாக இருக்கான். மற்றவங்களோட சண்டை போடுறதுக்கு பதிலாக இது எவ்வளவோ பரவாயில்ல, சரி வா அப்படின்னு அதிகாலையிலேயே ஜாக்மாவை தன்னுடைய வீட்டிலிருந்து அந்த வெஸ்ட்லேக் ஏரிக்கு சைக்கிள்லே கூட்டிட்டு போயிட்டாரு அவங்க அப்பா. அங்க கோல்டன் மவுண்டைன் அப்படின்னு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும். வெள்ளைக்காரங்க, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள்லாம் வந்தா அந்த ஹோட்டல்ல தான் தங்குவாங்க. அமெரிக்க அதிபர் நிக்சன் இருக்கார்ல, அவர் வந்து இந்த ஹாங்ஷவ் நகரத்துக்கு வந்தபோது இந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருந்தார். அதனால அந்த ஹோட்டல் ரொம்ப ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அதனால அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப்ல இருந்து எந்த வெளிநாட்டு பயணிகள் வந்தாலும் அங்கதான் தங்கினாங்க. இந்த கோல்டன் மவுண்டைன் அப்படின்ற ஹோட்டல் வாசல்ல ஜாக்மாவை சைக்கிள்ல இறக்கி விட்டுட்டு அவங்க அப்பா அவரோட போட்டோகிராஃபி வேலையை பார்க்க போயிடுவாரு. அப்போ ஜாக்மா வந்து அந்த ஹோட்டல் வாசல்லையே வெளியிலேயே நின்றுகிட்டு இருப்பாராம். அங்க வெளியில வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கிட்ட இந்த மாதிரி, நான் ஜாக்மா, உங்களுக்கு இந்த இடத்தெல்லாம் சுத்தி காட்டணும்னு ஆசைப்படுறேன், நீங்க எனக்கு எந்த பணமும் தர வேணாம், உங்களால முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு பேச ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு காலகட்டத்துல சைனாவில் இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. எல்லாருமே சைனீஸ் தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு சின்ன பையன் நல்லா இங்கிலீஷ் பேசுறானே அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே ஜாக்மா மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அது மட்டும் இல்லாம சின்ன பையனா தான் இருக்கான் அப்படின்னு ஜாக்மாவை நம்பி நிறைய பேர் ஜாக்மாவை டூரிஸ்ட் கைடா ஏத்துக்கிட்டாங்க. ஜாக்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட இங்கிலீஷ்ல பேசி தன்னுடைய இங்கிலீஷ் பேசக்கூடிய திறனை வளர்த்துக்கிட்டாரு. அதே போல ஜாக்மா நம்ம ஒரு வேலையை பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோம் கவுத்தோன்னு மேலோட்டமா பார்க்கக்கூடாது, ஆழமா பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அதனால டூரிஸ்ட் கைடு வேலையா இருந்தா கூட அந்த வெஸ்ட்லேக் ஏரி எத்தனை வருஷமா இருக்கு, இங்க உள்ள பாரம்பரிய சின்னங்கள், புத்தருடைய வரலாற்று கதைகள், இங்க இருக்கக்கூடிய புத்த விகாரங்கள் எவ்வளவு ஆண்டுகள் பழமையானது, இங்க இருக்கக்கூடிய புத்த கோயில்கள் எவ்வளவு பழமையானது அப்படின்னு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அவங்களுக்கு அதெல்லாம் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்படி அவங்களோட இங்கிலீஷ்ல பேச அவரோட இங்கிலீஷ் பேசக்கூடிய திறன் பயங்கரமா வளர்ந்தது. இன்னைக்கு ஜாக்மா இவ்வளோ பெரிய ஆளா இருக்காரு அப்படின்னா அவருக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சதும் ஒரு முக்கியமான காரணம்.
ஒருவேளை நான் அன்னைக்கு இங்கிலீஷ் பேச பயந்திருந்தாலும் இந்த மாதிரி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கிட்ட பேசி என்னுடைய இங்கிலீஷ் பேசக்கூடிய பேச்சு திறனை வளர்க்காமல் இருந்திருந்தாலும் என் வாழ்க்கையும் சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கை மாதிரி போயிருந்திருக்கும். நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டது தான் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அப்படின்னு சொல்கிறாரு ஜாக்மா. நீங்களும் எப்போதும் நம்முடைய தாய்மொழி மட்டும் இல்லாமல் பிற மொழிகளையும் கற்றுக்க முயற்சி பண்ணுங்க. அது இங்கிலீஷாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், சைனீஸாக இருக்கலாம், ஜாப்பனீஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு புது லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கும் போது ஒரு புது உலகம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த மொழியில் இருக்கக்கூடிய படங்களை பார்க்கலாம், அந்த மொழியில் இருக்கக்கூடிய புத்தகங்களை படிக்கலாம், அந்த மொழி பேசக்கூடிய மனிதர்களோடு பேசலாம். ஒரு வித்தியாசமான உலகம் நமக்கு திறக்கும். அதன் மூலம் நிறைய கான்டாக்ட் கிடைக்கும், நம்ம வாழ்க்கை மாறும். ஸோ உங்களுக்கு இப்போ எவ்வளோ வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மொழியை கற்றுக்கணும், ஒரு புது மொழியை கற்றுக்கணும்னு ஆசைப்படுங்க. அதற்கான சின்ன சின்ன முயற்சிகளை எடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு புது வாய்ப்புகளை திறக்கும். சரி, இப்போ நம்ம ஜாக்மா கதைக்கு வருவோம். தினமும் ஜாக்மா இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு. காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதிகாலையிலேயே கிளம்பி இந்த மாதிரி சுற்றுலா பயணிகளுக்கு அந்த இடத்தை சுற்றி காமிக்கக்கூடிய கைடாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸ்கூல் டைம் வந்த உடனே சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க கிட்ட இருந்து எந்த பணமும் வாங்காமல் கிளம்பிடுவார். திரும்ப சாயந்தரம் இதே வேலையை பார்ப்பார். ஒருவேளை விடுமுறை நாட்கள் அப்படின்னா முழு நேரமும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் டூரிஸ்ட் கைடாக இந்த வேலையை பார்ப்பார். அதே மாதிரி இந்த கைடாக இருக்கிறதுக்கு எந்த பணமும் யார்ட்டையும் வாங்கிக்க மாட்டார். எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு யார்ட்டையும் அவர் இது வரைக்கும் கேட்டதே இல்லையா. அவங்களா கொடுத்தா வாங்கிக்குவார், பணம் கொடுக்கலைனாலும் டக்குன்னு கிளம்பிடுவார். அவருடைய நோக்கம் நம்ம இவங்க கூட இங்கிலீஷில் பேசணும், நம்ம இங்கிலீஷ் பேசக்கூடிய பேச்சு திறனை வளர்த்துக்கணும் அப்படின்றதா மட்டும்தான் இருந்துச்சு. இதே மாதிரி சில வருடங்கள் போகுது. நாளுக்கு நாள் அவருடைய இங்கிலீஷ் அறிவு வளர்ந்துக்கிட்டே இருந்தாலும் அவருடைய கணித அறிவு மோசமாயிக்கிட்டே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஜாக்மா ஸ்கூல் படித்து முடிக்கும்போது மேக்ஸ் பாடத்தில் ஃபெயில் ஆயிட்டாரு. அடுத்ததா அவர் கல்லூரியில் சேரணும் அப்படின்னா இந்த மேக்ஸில் கணித பாடத்தில் பாஸ் ஆனால் மட்டும்தான் அவரால் திரும்பவும் கல்லூரியில் சேர்ந்து படிக்க முடியும் அப்படின்ற நிலை உருவாச்சு. ஜாக்மா திரும்ப மேக்ஸ் பாடத்தில் பாஸ் ஆனாரா, அவர் கல்லூரியில் படித்தாரா அப்படிங்கிறத அடுத்தடுத்த அத்தியாயங்களில் பார்க்கலாம். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம்